ஆடி இருக்கான் பாருங்க நம்ம ரோசி பையன். இங்க பாருங்க குட்டி நாய். அது ஐலாண்ட் ஃபீல் கொடுக்குது. என்ன ஹாய் சொல்லு பாருங்க தெரியுதா. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது நம்ம சேனலோட 3வது மோட்டோ விலாகிங். பேலன்ஸ் 2 மோட்டோ விலாகிங் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஆனால் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமாட்லேருந்து ஒரு 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுக்கு தான் போகிறோம். ஃபேமிலிஸ் அண்ட் கப்புள்ஸுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்பாட் தான் அது. ஸோ அதோட நேம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வாங்க விலாகுக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், ஒரு வேளை கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:15 கிட்ட ஆச்சு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு கிளம்புறதுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருந்தான். ஸோ அவனோட போன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்குது, வரல அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ஸோ அதனால அதுக்கு வெயிட் பண்ணனால கொஞ்சம் டைம் லேட் ஆயிடுச்சு. இப்போ கிளம்பியாச்சு. ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராமாட்லேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் தான் போகிறோம். பட் அதுவுமே பீச் தான். இப்போதைக்கு நம்ம ஊர் சைடு ஃபுல்லாமே பீச்சுனால நம்ம மோஸ்ட்லி பீச்சாக பார்த்து தான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கடற்கரை ஓரமாக இருக்கிற பகுதிகளாக பார்த்து தான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஸ்பாட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பக்கீரப்ப தர்கான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம காஞ்சிரங்குடி கீழக்கரை பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம கீழக்கரை காஞ்சிரங்குடி வரவங்களுக்குலாம் ஃபேவரட் ஸ்பாட்டு மெயின் ஸ்பாட்டுன்னு சொன்னாலே அதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா கீழக்கரை காஞ்சிரங்குடி அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியே போகணுன்னால ஃபஸ்ட்டு அங்கே தான் போவாங்க. ஃபேமிலியோட சில்ட்ரன்ஸோட போனேன்னா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பாட் அது. ஏன்னா தர்கா ஒன்று இருக்குவாங்க. மோஸ்ட்லி ஆனால் தர்கா அந்த பேர் வந்து பக்கீரப்ப தர்கான்னு சொல்கிறாங்க. பட் தர்காவுக்கு யாரும் போகிறது இல்லை. அங்கே போனால் நல்ல சில்ட்ரன்ஸ் ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அப்புறம் ஃபுட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் நிறையா. ஸோ அங்கே போயிட்டு நல்ல கடைக்கார ஓரத்தில் நல்லா கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு பிள்ளைகளோட அங்கே இருந்து விளையாண்டுட்டு அப்படி வர்றதுக்கு தொட்ட நல்ல பெஸ்ட்டு ஸ்பாட்டு. கப்புள்ஸோட போனீங்கன்னா நல்லாயிருக்கும், நல்லா டைம் ஸ்பெண்ட் வரலாம். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வண்டியில் கொஞ்சம் சவுண்டு வருதுங்க. பல்லில் வந்து சின்ன பல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த பல்லு கொஞ்சம் தேய்மனம் ஆயிடுச்சு போல். ஸோ போக போக த்ராட்டில் குழு டக்கு டக்குன்னு சவுண்டு வருது. கொஞ்சம் அதை வேலை பார்க்கணும். வண்டியில் கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்குது. பார்த்தா தான் ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். என்னடா நான் ஒரே இதை கடற்கரை ஓரமாகவே போயிட்டுருக்கானே, கடல் பகுதியாக காமிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு நினச்சிக்காது. நம்ம ஊர் சைடு ஃபுல்லாமல் கடல் தான். ஸோ பட் ஆனால் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸ் கொடுக்கும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான இடமா இருக்கும். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்கள் மயில் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. கொஞ்சம் சூரியனு அப்படி ஒரு மாதிரி ஒரு டன் சின்ன பெண்டு ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த பெண்டுக்கு ஏற்றாப்புல கரெக்டாக சூரியன் பார்த்தா ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மயில் ஒரு மாதிரி மேய்ஞ்சிக்கு இருந்துச்சா. பார்க்கும்போது இந்த வியூ கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் இப்போ என்ன கடல் போகிற பகுதியாக போயிட்டுருக்கான்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பிளான் நிறைய வச்சுருக்கேன் வெளியே போகணும் அப்படின்னு. பட் கொஞ்சம் வண்டி வேலையெல்லாம் இருக்குல்ல. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம எங்கெங்கே போக போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம ராம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம வீடியோஸ் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம வந்து அவங்கவுங்க ஊர்லேருந்து எங்கேயாவது ஹிடன் ஸ்பாட் எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து மெசேஜ் பண்ணி கொடுங்க. ஸோ நான் வந்து அந்த பிளேசஸ்லாம் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு வ்ளாகாக போடுறேன். ஆமாம், எங்கே நீங்கள் எங்கேயோ இதுக்கு பிறகு நீங்கள் போலையா? ஃப்ரெண்ட்ஸு வந்து நாளைக்கு வந்து அப்படி இல்லை, அவங்கெல்லாம் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா உட்கார ஸோ அதோட ஃப்ரெண்ட்ஸ் நின்றாங்க. அவங்கள்ட்ட பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா வந்து 5:30 கிட்ட ஆச்சு. ஸோ அப்படியே 2 பசங்க வந்து லிஃப்ட் கேட்டாங்க. ஸோ அவங்களே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். பொருள் இறக்கி விட வேண்டியதான். இருக்குல்ல, இதான் கேமரா. இங்கே தெரியாது. ஹாய் சொல்லு. குட்டி பசங்க அங்கே இருக்க அந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா இறால் பிடிச்சிருக்காங்க. ஒரு 1/4 கிலோ கிட்ட இருக்கும். என்ன பண்ண போறீ அப்படின்னு கேட்டால் போய் இப்போ பிடிச்சி சாப்பிடுவாங்களாம். இல்லைன்னா யாரை கேட்டால் கொடுத்துருவாங்களாம். பாருங்களேன், அந்த மனசை பற்றி இல்லை, யாரை கேட்டால் கூட கொடுத்துரும் அப்படி சொல்கிறாங்க. அந்த மனசு தான். இப்போ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி கூட்டமாக இருக்குமான்னு தெரில. மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டேல கூட்டமாக இருக்கும். ஆக்சுவலி லீவு தாங்க. ஆமாம், ஸ்கூல் லீவ் விட்டாங்கல்ல. ஸ்கூல் லீவ் டயத்தில் உங்களுக்கு வந்து கூட்டம் வரதான் செய்யும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த வரும்போது பார்த்தீங்களா அந்த ரோடு எப்படி இருந்துச்சுன்னு? நல்லா இருந்துச்சுல. 2 பக்கம் அப்படி அனல் சைடாக அப்படியே ஒரு மாதிரி ஒரு கியூ அப்படியே ஒரு இதுவாக போச்சு. அது என்னது குகைக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு.
நீங்கள் பாருங்கள், இதுதான் டேஞ்சரு. நம்ம வந்து ஆடு மாடு நாய் இது எதையுமே நம்ப முடியாது. அதுவும் கிராமத்தில் வண்டி ஓட்டுறத கவனமாக போகணும். எந்த நேரத்தில் எது கூட வரும்னு தெரியல. ஸோ நம்ம கரெக்டாக போனாலுமே இதனால வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகுது. அதனால் நம்ம மாப்பிள்ளை நாய் இவங்கெல்லாம் பார்த்தீங்கனாலே வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு அப்புறம் கூட வந்து ட்ராட்டில் பண்ணிக்கலாம். வெரி டேஞ்சர். இதில் வந்து லெஃப்ட் எடுத்துக்கலாம். இப்போ கீழக்கரையில் வந்து ரைட்டில் வரலாம். ஸோ இல்லைன்னா இங்கிட்டு ஒரு ரோடு இருக்குது, அதுலேயுமே வந்து வரலாம். தேவத்திலாம் மாப்பிள்ள வந்துக்கிட்டு இருக்கான். இதாங்க காஞ்சிரங்குடி. என்னடா சும்மா விளையாண்டு பார்த்தா கொஞ்சம் மிஸ்டேங்க, நம்ம உடல வந்துட்டான் பையன். ஆமாம் ப்ரோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. பார்த்தீங்களா இல்லையா? நல்ல வேலை சடனாக பிரேக் அடிச்சிட்டேன். கொஞ்சம் மிஸ்டேக்னா நானும் கீழே விழுந்திருப்பேன். ஏபிஎஸ் வேறு இல்லை நம்ம வண்டியில், டபக்குன்னு மாறி விட்டுருச்சு. நல்ல வேலை கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடாக போனதுனால கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டேன். இங்கே பாருங்கள் குட்டி நாய். ஸோ எங்கள் ரோட்லேயே நிற்கிதுங்க. ஸோ அங்கிட்ட ஓரமாக எடுத்து விட்டு போவோம். ஏன்னா வண்டிக்காரன் வந்து ஏற்றிட்டு போயிட்டாங்கன்னா போச்சு. சார் வாங்க, உன் அம்மா எங்கன்னு தெரியல. ஆண் நாய் தாங்க. ஆண் நாயா பொட்டேன்னு தெரியல. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஹாய் சொல்லு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். சார் நீங்கள் ஓரமாக போயிருங்க. அம்மாடி. ஸோ பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி வந்து ரோட்டில் நின்றுச்சு. இது பெண்டு வேறையா. ஸோ அதனால் உங்களுக்கு யாருக்கும் ஸ்பீடாக வந்தாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து அந்த குட்டி நான் ஏற்றிக்காண்டு ஓரமாக விட்டு வந்துட்டேன். க்யூட்டாக இருக்காங்க பிளாக் கலரில். சொல்ல மாதிரி பாருங்கள். ஸோ குழந்தைகள் இருந்தாலுமே நம்ம பார்த்து மெதுவாக தான் வரணும். ஆக்சுவலி நான் மெதுவாக தான் வந்தேன். பட் அவனுக்குள்ள ஸ்பீட் பிரேக்குமே இருக்குது. அப்படி இருந்தும் நான் மெதுவாக தான் வந்தேன். அப்படி இருந்துமே டக்குன்னு ஓடான்ட்டான். கொஞ்சம் ஸ்பீடாக வந்துருந்தாலும் கண்டிப்பாக நான் விழுந்திருப்பேன். ஏபிஎஸ் வர இல்லையா, அதனால கண்டிப்பாக விழுந்திருப்பேன். ஸோ பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள் எல்லாருமே. இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிற இடமும் சரி, அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது ஆடு மாடு நாய்கள் இருந்தாலுமே நம்ம வந்து கொஞ்சம் வண்டியை வந்து ஸ்லோ பண்ணிட்டு போகிறது தான் பெட்ரு. ஸோ பார்த்து சேஃபாகவே ரைட் பண்ணுங்கள் எல்லாருமே. இந்த ரோடுமே பாருங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரைட் பண்ணுறதுக்கு. அப்படி குட்டிக்கவுன் ரோடாக பெண்டு பார்த்தா நல்லா ஒரு ஃபீல் கொடுக்கும் ரைட் பண்ணுறதுக்கு. பதிலாக லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக தென்னை மரம், ரைட் சைட்லேயும் தென்னை மரம் வரும். இது ஃபுல்லாக தென்னை தோப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பாலைவன ஃபீல் தான் கொடுக்கும். ஆனால் மரங்கள் நிறையா இருக்கும். போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் வரலாம் பசங்களோடையெல்லாம் போனோம்னா. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த இருக்கா கேட்டு, இந்த இடத்த பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே போனால் தொட்டிலாம் இருக்குது. ஆக்சுவலி இந்த காஞ்சனகுடி சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து தொட்டிகள் இருக்கும். காஞ்சனகுடி சரி, கீழக்கரையும் சரி, தொட்டிகள் இந்த மாதிரி தென்னந்தோப்பாக இருக்கும். அந்த தோப்பில் எப்படின்னா பெரிய தொட்டி கட்டியிருப்பாங்க, ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. சில இடத்துல ஸ்விம்மிங் ஃபூல் வந்து நம்ம எப்படின்னா ரொம்ப பெருசாக ட்ரைல்ஸ் போட்டுருக்கோம், அந்த மாதிரி இருக்குது. சும்மா நார்மலாக சிமெண்ட்டில் தொட்டி கட்டி பெரிய தொட்டி மாதிரி நல்லா உளுந்து குளிக்கிற மாதிரியும் கட்டி வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி அது வந்து எதுக்காகனா இந்த தென்னை மரத்துக்கு தண்ணி போகிறதுக்காக தான் அதை வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பசங்க சண்டைக்கு வர மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அதில் போய் குளிக்கிறதுக்கும் பர்மிஷன் வாங்கிட்டு இப்போ அதில் குளிச்சுட்டும் வருவாங்க. எப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோன்னு சொல்லிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவாங்க, பசங்க எல்லாம் வந்து அங்கேயுமே சாப்பாடுலாம் வாங்கிட்டு போயிட்டு தொட்டியில் குளிச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு வரலாம். பசங்கன்னு இல்லை, ஃபேமிலிஸ்லாம் நிறைய பேர் போவாங்க இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு. ஏன்னா ப்ரைவேட்டாக இருக்குமா. ஸோ அதனால் ஃபேமிலி சில்ட்ரன்ஸோடு போயிட்டு மொத்தமாக வந்து அந்த தொட்டியை வந்து ஒரு நாளைக்கு வந்து வாடகைக்கு மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. 2000 3000 அப்படி வரும் சம்திங்கு. அந்த தொட்டியை வாங்கிட்டு போய் அங்கே வந்து நல்லா குளிச்சு டைம் ஸ்பெண்ட் வரலாம், சூப்பராக இருக்கும். அது மோஸ்ட்லி இந்த கீழக்கரை காஞ்சனகுடி இந்த சைட்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த இருக்கு பாருங்க, அதுதான் கடற்கரை வந்தாச்சு. நம்ம வண்டியில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்ஜின் லைட் வேறு எரியுது. நம்ம பிரேக் நறுக்குன்னு அடித்தோம் இல்லையா, அதனால் எரியுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்கு ஸ்கூல்லாம் லீவ் தான் விட்டுருந்தாங்க. பட் அந்தளவுக்கு ஒன்று கூட்டம் வரல. இதே சாட்டர்டே சண்டே போல் வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியான கூட்டம் வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த பக்கம் ஒரு ரைடு போயிட்டு வருவோம், சும்மா கொஞ்சம் தூரம்.
இப்போ பாருங்க, நம்ம வந்து அந்த பக்கீரப்பாக்கு வந்து கொஞ்சம் ஒரு 500 மீட்டர்ஸ் வந்து ரைட் பண்ணி வந்துட்டோம். ஸோ இந்த பக்கம் அந்த வியூ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த போகிற வழியே பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி அது ஐலாண்ட் ஃபீல் கொடுக்குது நெசமாகவே. எல்லாத்துக்கும் அந்த ஐலாண்டே சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாதீங்க, அந்த ஃபீல் உண்மையாக அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்த இது. பாருங்களேன். வா, சூப்பராக இருக்குங்க. இந்த சைட்லேருந்து வந்து பார்க்கும்போது வியூவு அடிப்பொலி, அருமையான வியூங்க உண்மையாகவே. ஸோ பக்கீரப்பா தர்கா அந்த இருக்கு பாருங்கள், தெரியுதா? ஸோ அதுதான் பக்கீரப்பா தர்கா. பட் அங்கேருந்து பார்க்கும்போது கூட அந்த அளவுக்கு வியூ இருக்காது போல். இங்கேருந்து பாருங்களேன், சூப்பராக இருக்குது வியூவு, அட்டகாசமான வியூங்க. கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. நான் நினச்சேன், எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன், சரி இன்றைக்கி வந்து சாட்டர்டே சண்டே இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருக்காங்கல்ல, ஸோ அதனால் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் கூட்டம் வரவே இல்லை. ஏன்னா காலேஜ் இதெல்லாம் லீவில் இல்லைங்க, அதனால் அப்படி இருக்கலாம். ஏன்னா வர ஃபேமிலிஸ் தான் இங்கே அதிகமாக வர்றாங்க. ஸோ எல்லாருமே ஈவெண்ட்டாக தான் இருப்பாங்க. சம்மர் ஸ்பாட், வா சூப்பராக இருக்குது வியூ. ஸோ நம்ம வந்து பைக் இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி ஒரு ஸ்டில் எடுப்போம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம போய் வண்டி எடுத்துகிட்டு வருவோம். ஸோ நம்ம வண்டிக்கு பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்டோ ஜிபியோட தலை வெலண்டினோ ரோசியோட பேர் தான் வச்சுருக்கேன், சாட்டா ரோசின் அப்படின்னு. ஸோ நம்ம வண்டி பேர் வந்து ரோசி. எப்படி இருக்கான் பாருங்கள் நம்ம ரோசி பையன். தம்பியை கொஞ்சம் வந்து நிறையா ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது தம்பிக்கு. ஸோ நிறைய விபத்தில் வந்து அடிபட்டிருந்ததுனால நம்ம வெலண்டினோ ரோசி வந்து எவ்வளோ விபத்து வந்து தாங்கிட்டு நிற்கிறாப்புலையோ, ரைட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புலையோ, அதே மாதிரி நம்ம ரோசியுமே ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்காப்புல. ஸோ அவருக்கான சீக்கிரத்திலான விரைவில் ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது நடத்தப்படும். இது ஃபுல்லாக மீன் பிடிக்கிறவங்களோட இடம். ஸோ இதுக்குள்ள வண்டி விடலாமான்னு தெரியல. ஸோ நான் இறக்குறேன், தெரிஞ்சுன்னு திட்டுவாங்களா என்னன்னு தெரியல, பார்த்துக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அமுத்திக்கிறோம், அப்போ தான் கொஞ்சம் மண்ணில் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இதாக இருக்குது பார்த்தீங்களா, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணோன்னு லைட் எரியும். ஸோ அதனால் உங்களுக்கு மண்ணில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும், வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம். பாருங்கள், ஏபிஎஸ் லைட் எரியுதுங்க. அந்த பையன் உடலை வந்தோன்னே பிரேக் அடித்தோம் இல்லையா, அதில் தான் ஏபிஎஸ் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. வண்டி எப்படியே நிப்பாட்டிக்கலாம். சூரியன் போகிறதுக்குள்ளே இங்கே அந்த ஒரு கிளிக் எடுத்துரும். ஸோ காய்ஸ், இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் டைம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ தர்கா கிட்டே போவோம். அங்கே தான் கொஞ்சம் சில்ட்ரன்ஸ்க்கு ப்ளே ஏரியாலாம் இருக்குது. ஸோ அவனுக்குள்ளே போய் கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்கள், வியூ அங்கே தான் நல்லாயிருக்கும். கல்யாணம் நம்ம வந்து பக்கீரப்பா வியூக்கு வந்தாச்சு. ஸோ அந்த ஒரு பில்டிங் தெரியுது இல்லை, அதுதான் வந்து பக்கீரப்பா சி பார்க்கு. அது வந்து ஒரு பார்க் மாதிரி உள்ள சின்ன பிள்ளைகளுக்கான ராட்டினம், ஊஞ்சால் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்புறம் நிறைய கடைகள்லாம் இருக்கும். சின்ன பிள்ளைகளோட உள்ளே போனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஃபேமிலிஸோட. ஸோ நான் போகலை. உள்ள என்ட்ரி ஃபீஸ் வந்து 20 ரூபா தான் வாங்குறாங்க. ஸோ நான் இங்கே தான் இந்த வியூவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த வியூவு. ஸோ நம்ம வந்து இப்போ வீக்கெண்ட் இல்லாதனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும். ஃபுல்லாக ஃபேமிலிஸாக தான் அதிகமாக வருவாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். வந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஃபேமிலிஸோட கப்புள்ஸோட வந்தாலும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்ல ஸ்பாட், பெஸ்ட் ஸ்பாட் இது. காய்ஸ், இதுதான் வந்து அந்த பக்கீரப்பாசி பார்க் என்ட்ரி இடம். உள்ளே போனீங்கன்னா வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 20 ரூபா தான். ஸோ உள்ளே போனீங்கன்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் சில்ட்ரன்ஸோட எப்படி என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்.
நான் உள்ளே போகாதனால உங்களுக்கு சைடில் வியூ வந்து காமிக்கிறேன். நம்ம சைடு வழியாக போனீங்கன்னா வந்து அந்த இடத்த பார்க்கலாம். ரொம்பலாம் இல்லை, சின்ன 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 பிள்ளைகளுக்கான வந்து அந்த ஊஞ்சல், அப்புறம் ராட்டினம், இப்போ சர்க்கிள் பண்ணுவோம்ல அந்த இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து சில்ட்ரன்ஸோட உள்ளே போய் கொஞ்ச நேரம் வந்து டைம் பண்ணிட்டு வரது கரெக்டாக நல்லாயிருக்கும். பட்டு பசங்களுக்கு ஒன்றும் உள்ள அவ்வளோ ஒன்றும் வேலை இல்லை. நம்ம பசங்களோட வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சைட் அடிக்கிறதுக்காக உள்ளே போவாங்க கூட்டது நேரத்தில். அது கொஞ்சம் போய் தான் உள்ளே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உள்ளே சைட் அடிச்சுட்டு வரதுக்கு அவங்க போவாங்க. அதுக்கப்புறம் வந்தால் போனால் தங்கிறதுக்கு இடம் வசதி, மழை வந்தால் நிற்கிறது இடம் இல்லை. அதனால் வருது பைக்கர் பார்ப்பாரு வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இடம் தான் நல்லா இருக்கும். இந்த கடை தான் ஒரு டீ கடை இருக்குது பக்கத்தில். பட் கடைகள்லாம் அதிகமாக டீ கடை அதிகமாக இல்லை, சின்ன சின்ன பொட்டி கடை இருக்குது, அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது, ஒரு டீ கடை இருக்குது. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கான். இந்த தீபாவளியிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா கூட்டம் வந்து இருந்துச்சு. இந்த இப்போ கொஞ்சம் ஒரு மாதம் நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் மழை போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த புயல் வந்துச்சுல, ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்தால் வெளியூர்லேருந்துலாம் யாராவது வந்தாங்கன்னு தங்குறதுக்கு கொள்றதுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் இல்லையா, ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு இப்போ கூட்டம் வர்றதில்லை. லோக்கல் பீப்புள்ஸ் மாதிரி தான் வராங்க அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல அந்த டீ கடைக்காரன்னு. நல்லா பேசியிருந்தாப்புல. டீ நல்லாவும் இருந்துச்சுங்க அங்கே. ஃபைனலாக அந்த விலாகை வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் விலாக் கொஞ்சம் சொதப்பலாக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் என்னென்னா ஒழுங்காக வந்து கேப்சர் பண்ணல. ஸோ நானும் ஒழுங்காக கொஞ்சம் வந்த டைமிங் லேட் ஆகிடுச்சு, கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியில் எதாவது வந்து ஃபுட்டேஜ் கவர் பண்ண முடிஞ்சுன்னா கவர் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஸோ மேலும் நம்ம வந்து வீடியோவை வந்து விடாமல் கண்டினியூஸாக பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் எனக்கு மேலே பெரிய மோட்டிவேட் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ நாளைக்கு இன்னொரு மோட்டோ விலாகில் சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். டாடா, பை பாய்.